அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சாம்பார் ரெசிபி தான். சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் செய்ய போறேன். பச்சை மிளகாய் சாம்பார் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த பச்சை மிளகாய் சாம்பார் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் வச்சு தான் செய்ய போறோம். மிளகாத்தூள்லாம் எதுவும் தேவைப்படாது. காரமும் கம்மியாக தான், நல்ல மைல்டான காரத்தோட சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் செய்யறது ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சாம்பார். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாம்பார் வைக்க பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு தக்காளி பழம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்துண்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். பருப்பு நல்லா குழைய வெந்து வரணும். வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை மத்தோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய்கறி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அவரைக்காய், மாங்காய், கேரட்டு இதான் எடுத்திருக்கேன். இதில் மாங்காய் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதனால் மாங்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச காய்கறி எல்லாத்தையும் சாம்பார் கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். மாங்காய் கரைஞ்சிடும், அதனால் நம்ம கடைசியாக இறக்க போகிறப்ப தான் சேர்க்கணும். இப்போ காய்கறி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம். அதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இன்னொரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 5 சேர்த்துருக்கேன். பெரிய மிளகாய் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 3 சேர்த்திங்கனாலே போதும், காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய். இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்மியான அளவு புளி சேர்த்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குவோம் இது கூட. அதுக்கப்புறம் மாங்காய் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். நல்லா மாங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். சாம்பார் நல்லாவே கொதித்து வந்துடும். இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் கூட சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரொம்ப சூப்பராக கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. காரம்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப அருமையான சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சாம்பார். இது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இது போல் வறுவல்கள்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. முட்டை வறுவல் கூட இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட இந்த சாம்பார் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.